வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அமுல்படுத்த சொல்லி இன்னைக்கு முருக பக்தர் கிரிவல அழைப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த அழைப்புக்காக நாங்கள்லாம் இந்த கிரிவலத்தில் கலந்துக்கிட்டோம். இன்னைக்கு கூட நீதிமன்றமானது குறைஞ்சது மேலே அந்த தீபத்தூணுக்கு பூவாவது போடணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அரசாங்கம் அதுக்கு தயாராக இல்லை. இந்த அரசாங்கமானது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த அரசாங்கமானது ரொம்ப மோசமாக இருக்குது. முழுக்க முழுக்க இந்துக்கள் மாத்திரம் விரோதமாக இந்த அரசாங்கம் போய் கொண்டிருக்கின்றது. வருகின்ற காலங்களில் இந்த தீபமேயத்திற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா வருகின்ற தேர்தலில் இந்துக்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு பாடம் போட்டுவாங்க. நீங்கள் தான் கேட்கணும். தீபத்துள்ள உயிரிழந்த ஒரு குடும்பத்தை மோடி சந்திச்சிருக்காரு. அதுபடி என்ன இந்த தீபம் மேலே ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் தியாகம் செஞ்சுருக்கார். ஏற்கனவே ஒருத்தர் தியாகம் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த இதில் பூர்ணச்சந்திரன் தியாகம் பண்ணியிருக்காங்க. நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஏற்றப்படும். இல்ல இது வந்து கார்த்திகை தீப போராட்டம் தேர்தலுக்காண்டி முன்னெடுக்கிற மாதிரியே இருக்கு. இல்ல முக்கியமா ஒரு விஷயம் கிரிவலம் மகம் இது கார்த்திகை தீபத்தை ஒவ்வொரு தடவை முன்னெடுக்கிறது தேர்தலுக்காண்டி தான் வர்ற மாதிரி இருக்கு. இல்ல இது நீதிமன்றம் சொல்லி இருக்குது. நீதிமன்றம் மேல தெய்வமேத்தம்னு சொல்லி இருக்குது. அதை அமல்படுத்த சொல்லி போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக மேல தெய்வமேத்தோன்னு இந்து போராடிட்டு இருந்திருக்குது. இந்துனுடைய தலைவர் ராஜகோபால் அவர்கள் இந்த தெய்வமேத்தோனுக்காக ஒரு பெரிய போராட்டம் பண்ணி அதுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லை, தேர்தலுக்காக இல்லை, ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. 2026 கண்டிப்பா தெய்வமேத்தப்படும்.